தங்கத்தோட விலை கிராமுக்கு 10,000 ரூபாய். ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல? ஷாக்கெலாம் ஆக வேணாம். அதிகபட்சம் ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதத்தில் இதுதான் நிலைமை அப்படின்னு வியாபாரிகள் சொல்கிறாங்க. திடீர்னு இன்னைக்கு ஒரு உச்சத்தை தொற்றிருக்கக்கூடிய சூழல். 66,400 ரூபாய் தங்கம். என்ன காரணம்? இது இன்னமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குமா? இதில் முதலீடு செய்வதால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி பேசுவதற்காக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜெயந்திலால் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். தங்கம் தான், அது என்னைக்குமே மாறாது. ஆனால் தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கு. இது இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அதாவது தங்கம் இதற்கு முன்பாக விலை கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர் சூழல் போன்ற காரணங்கள். அதாவது ரஷ்யா உக்ரைன் போர்னு சொன்னோம், அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர், காசாவின் மீது போர் தொடுத்தது, இப்படி பல காரணங்கள், சிரியான் மீது தாக்குதல் நடத்தியது, இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருந்த ஒரு காலமெல்லாம் போய் இப்பொழுது போர் என்பது எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் பொருளாதாரத்தை எப்படி சீரழிக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி சீரழிக்க வேண்டும் என்பது மிக சிறப்பாக செய்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். அது குறிப்பாக அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புகள் பெரிய அளவில் பொருளாதார போர் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வர்த்தக போர் அப்படின்னு சொல்லலாம். வர்த்தக போரை அவர் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயலாக அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு வருகின்றன. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% இறக்குமதி தீர்வை, சைனாவிலிருந்து செய்யப்படும் பொருட்களுக்கு 25% தீர்வை, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு 200% தீர்வை போன்றவைகள் அந்தந்த நாட்டில் உள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இப்படி தீர்வை விதித்தால் அந்த நாடுகள் உற்பத்தி குறையும், அந்த நாடுடைய பொருளாதாரம் குறையும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவர் அறிவிச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காசா எங்களுடைய நாடு, அது எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அங்க இருக்க மக்கள் எகிப்து அல்லது சிரியாவிற்கு செல்ல வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கனடா எங்களுடன் இணைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு, இப்படிப்பட்ட பல அறிவிப்புகள் உலக நாடுகளே பெருமளவில் ஒரு சிந்திக்கவும் ஒரு பயமுறுத்தியும் வைத்திருக்கிறார் என்று அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அமெரிக்க பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடுடைய அறிவிப்புகள், அந்த நாட்டுடைய அதிபருடைய அறிவிப்புகள் பெரிய அளவில் பொருளாதார தாக்கத்தில் ஏற்படுத்தும். அதனுடைய தொடக்கம்தான் இந்த தங்கம் விலை உயர்வதற்கு. இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு 2024 ஆண்டு தங்கம் விலை உயர்ந்ததற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய போர் ஏற்பட்டது. அந்த போர் தான் இப்பொழுது ஏற்படக்கூடிய போர் வர்த்தக போர் அப்படின்னு சொல்லலாம். எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு செயல். அதாவது ஒரு 10,000 ரூபாய் கிராம் அப்படிங்கிற நிலைமை சீக்கிரமா வந்துரும்னு நீங்க ஒரு 2-3 மாசம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலம் இருக்குமா அதுக்கான சூழல்? அதாவது எங்களுடைய கருத்து கணிப்பின்படி பாத்தீங்கன்னா இந்த வருடம் இறுதிக்குள்ளே நிச்சயமாக தங்கத்துடைய விலை ஒரு கிராம் 10,000 ரூபாய் என்றதை நெருங்கி ஒரு சவரன் 80,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா கடந்த இந்த ஒரு வருடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு ஏற்றம் இருக்கு. 15,000 ரூபாய் 13 மாதங்கள் விலை ஏறி இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து நீடித்தால் நிச்சயமாக நீடிக்கும். ஏனென்றால் இப்பொழுதுதான் அவர் பதவி ஏற்றுள்ளார். இன்னும் 4 ஆண்டுகள் அவருடைய பதவி காலம் இருக்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள், நிறைய பயமுறுத்தல் எல்லாம் ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக 80,000 ரூபாய் இல்லை, அதையும் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்ல சார், ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாதவங்க இருக்காங்க. ஆனா இந்த தங்கம் எல்லாம் எங்க தான் போகுது? யார் தான் வாங்குறாங்க? இன்வெஸ்ட் பண்றாங்களா இல்ல வேற எங்க போகுது அப்படிங்கிற கேள்வி வரும். இல்ல, அதாவது தங்கத்தின் மீது மக்களுக்கு விலை ஏறிடுச்சு, அதனால யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிலாம் தாண்டி தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் நிச்சயமாக பெருமளவில் லாபம் வரும். தங்களுடைய குடும்பத்தில் பொருளாதாரம் மேம்படும். பொருளாதாரம் மேம்படும். தங்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்படும். எதிர்காலத்தில் சிறிதாக சேர்த்து அதை வைத்துக் கொண்டு ஒரு வீடு வாங்குவதோ, நிலம் வாங்குவதோ, அப்படிப்பட்ட இல்ல புதிய தொழில் துவங்குவதற்கோ தங்கமுடைய சேவை பெரிய அளவில் எல்லாருக்கும் உதவி கொண்டு வருகிறது. தங்கத்தின் முதலீடு செய்தால் அந்த முதலீடு பல மடங்குகள் உயர்ந்து கொண்டு வருகிறது என்பது நம்ம கண்கூடா கடந்த 5 வருடங்களா நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதன் மீது உள்ள முதலீடுகள் இனி வரும் காலங்களோ இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரும் பின்னடைவு தான், வீழ்ச்சியில தான் இருக்காங்க, நிறைய பணத்தை இழந்திருக்காங்க. இந்த சூழல்ல தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்க பெரும் லாபத்தை தொடர்ந்து ஈட்டலாமா? அதாவது ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நிச்சயம் இல்லை, நிச்சயமா அது லாபம் தரன்றது. ஏன்னா எல்லா ஷேருமே லாபம் தராது. பல ஷேர்கள் நஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தங்கம் ஒண்ணுதான் நீண்ட கால முதலீடுக்கு உகந்த ஒரு பொருளாக தங்கம் இருந்து கொண்டு வருகிறது. அதில் முதலீடு செய்தால் நிச்சயமாக நஷ்டம் இல்லை, முடிவில் பார்த்தீங்கன்னா லாபம் மட்டும்தான். ஷேர் அப்படி கிடையாதுங்க.
ஷேர்ல வந்துட்டு என்ன வேணாலும் ஏற்படலாம், லாபமும் வரும், வராதையும் போகலாம், நஷ்டமும் வரும். அதனால வந்துட்டு ஷேரையும் தங்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தங்கம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்ல சார், நம்ம இப்ப பாண்டா வாங்கி வைக்கும் போது அதுல எந்த சிக்கலும் கிடையாது. அதுலயும் இந்த கோல்டு பீஸ் மாதிரியான இதுல இன்வெஸ்ட் பண்றது நல்ல லாபம் தருதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய இந்திய மக்களுடைய மனநிலை எப்படின்னு சொன்னா பிசிக்கல் கோல்ட தான் எப்பவுமே அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அதனால பிசிக்கல் கோல்ட போய் கையில் அது வாங்கி பார்க்கணும், அது வந்து ஒரு பொருளா செய்து தங்களுடைய குடும்பத்திற்கு எல்லாருக்கும் கொடுத்து அதை வந்து அணிவிச்சு பார்க்கணும். அதன் மூலமாக அவர்கள் வந்து செல்லக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளில் வந்து அவங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும், அதாவது பொருளாதார அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சமூக அந்தஸ்து கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தங்கம் இருந்து கொண்டு வருவதால் நிச்சயமாக மக்கள் வந்துட்டு இந்த பேப்பர் கோல்டை விட பிசிக்கல் கோல்டில் தான் நிறைய ஆர்வம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல சார், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்க பிசிக்கலா வாங்கி அதை தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாம் வராது. நிறைய நகையை வாங்கி வீட்டில் வைக்கிறதும் சேஃப்டி கிடையாது, இல்ல லாக்கர்ல வச்சு அதுக்கு ஒரு பணம் கட்டணும். அப்படி இல்லாம ஒரு பாண்ட் அப்படிங்கிறது ஒரு சேஃப் தானே? இல்ல, அது எது மாதிரி இருந்தாலும் நம்ம இந்தியாவுடைய மனநிலை, இந்திய மக்களுடைய மனநிலை வந்து பிசிக்கல் கோல்டு தான் எப்பவுமே இருக்கு. மொத்த விற்பனையிலே பாத்தீங்கன்னா 2-3% தான் வந்து பேப்பர் கோல்டு இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் கோல்டுக்கு மக்களிடையே பெரிய வந்துட்டு விழிப்புணர்வோ அல்லது பெரிய வரவேற்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம். வரும் காலம் கூட பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிசிக்கல் கோல்டுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும், பேப்பர் கோல்டுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. அது வேல்யூ மீன்ஸ் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவருடைய மனநிலை ஏற்றுக்கொள்ளாது. எப்படி பார்த்தாலும் பிசினஸ் பண்ணணுங்கிற மோட்டிவ்ல நீங்க வந்து கஸ்டமர் உங்ககிட்ட வரணும் அப்படிங்கறதுக்காக பேசுறீங்களா, இல்ல உண்மையிலேயே அந்த பாண்ட் அப்படிங்கிறது பேப்பர் கோல்டு அப்படிங்கிறது நல்லதா? இல்ல, நான் வந்து கஸ்டமர் இங்க வரணுங்கிறதுக்கு மட்டுமே பேசல. ஒரு தங்கம் பொருள் உற்பத்தி செய்யும் போது அதன் மூலமாக எவ்வளவு தொழிலாளர்களுக்கு வேலை தரும், எவ்வளவு வேலை வாய்ப்பு வருகிறது, அதன் மூலமா அரசுக்கு எவ்வளவு வருவாய் வந்து வருகிறது வரி மூலமாக, இப்படி எல்லாமே பார்க்கிறோம். அதாவது இதன் மூலமாக பல குடும்பங்கள் வந்து பிழைக்கின்றன. தொழிலாளர்கள் வந்து அதாவது நகை தொழிலாளர்கள் பெரிய அளவில் தங்கம் செய்யறாங்க. இப்ப பேப்பர் கோல்டு வாங்கிட்டா அவங்களுக்கு வேலை இழப்பு நிச்சயமா ஏற்படும். அதை வந்து நம்ம ஊக்குவிக்க கூடாது. நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் கோல்ட தான் நம்ம இருக்கணும். பிசிக்கல் கோல்டு இருக்கும்போது பல குடும்பங்கள் அதன் மூலமா படைக்கும். நம்ம நகையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல விசேஷத்துக்கு போட்டுட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்படி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். என்னதான் இருந்தாலும் ஒரு கார் வாங்கி நீங்க ஷெட்ல பூட்டி வைக்கிறதும், கார் வாங்கிட்டு அதில் வந்து ரோட்ல ஓட்டி பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எவ்வளவு வித்தியாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு வித்தியாசம் வந்துட்டு பேப்பர் கோல்டுக்கும் பிசிக்கல் கோல்டுக்கும் நிச்சயமா இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கக்கூடியவங்க ஒரு கோல்டு பிஸ்கட்டா வாங்கலாமா, இல்ல நகையா வாங்கலாமா? அதாவது நகையா வாங்கும்போது செய்கூலி சேதாரம்னு பல சிக்கல் இருக்கு, இல்ல ஒரு காயின் அந்த பிஸ்கட் மாதிரி வாங்கிக்கலாம். அதாவது நீங்க ரெண்டுமே வாங்கலாங்க. அதாவது நீங்க கோல்டா வாங்கி காயினா வாங்கி உள்ள வச்சுட்டாலும் வச்சுக்கலாம், இல்ல நகையா வாங்கி போட்டாலும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் அது ஒரு பெரிய வருவாய் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். காரணம் என்னன்னா அதனுடைய விலை வந்து அப்ரிசியேஷன் கூடிக்கொண்டே போகிறது. கூடிக்கொண்டே போனால் இது நிச்சயமாக ஒரு லாபம் தரும். அதனால வந்து இதுல ரெண்டுல எது வேணாலும் வாங்கலாம், இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. இல்ல சார், நீங்க தான் செய்கூலி சேதாரம்னு பல ஆயிரத்தை எடுத்துறீங்களே. இல்ல, இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காயின்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1% 2% அளவு தான் சேதாரம் இருக்கு. நீங்க சேதாரங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா 1% 2% நத்திங், எதுவுமே கிடையாது. நீங்க அதனுடைய அப்ரிசியேஷனை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சேதாரம் ஒரு 2 வருஷத்துல இல்லாதே போயிடும். அதாவது அதெல்லாம் தாண்டி பெரிய அளவு லாபம் வரும் காயின்ல கூட. அதனால நீ காயின்ல கூட வாங்கி வச்சிடலாம். யாருமே இதை வாங்குறதுக்கு விருப்பம் இல்ல. தங்கத்தினுடைய மோகம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற காலகட்டத்தில் என்னைக்காவது ஒரு நாள் தங்கத்தோட விலை குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது கீழே வருமா, ஒரு 5000 ரூபாய் கிராம் அப்படின்னு? அதாவது உலக வரலாற்றிலேயே பல நாடுகள் மீது போர் தொடுத்துள்ளன. அதற்கு உதாரணமாக இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இஸ்லாமிய முகலாயர்களுடைய போர் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நடந்த போரை எந்த ஒரு நாட்டை பிடிப்பதற்காக இல்லவே இல்லை. அந்த நாட்டில் உள்ள செல்வங்களை அடித்துச் செல்வதற்காக, எடுத்துச் செல்வதற்காக, அதாவது அந்த நாட்டில் உள்ள வைரம், வைடூரியம், வைரக்கற்கள் மற்றும் தங்கம் போன்ற பொருட்களை அள்ளிச் செல்வதற்காக மட்டுமே போர்கள் தொடுக்கப்பட்டன. அதாவது 500, 1000, 2000 வருடங்களுக்கு முன்பாகவே ஏற்பட்ட போர்கள் எல்லாமே சரித்திரத்தில் பார்த்தால் எல்லாமே அந்த நாட்டில் வந்து கொள்ளையடித்து செல்லப்பட்டது. பல கோயில்கள் வந்து கொள்ளையடித்து செல்லப்பட்ட நகைகளை தான் இருந்தது. அப்பொழுதே நகைகள் மீது அந்த அளவுக்கு மோகம் இருந்தது, தங்கத்தின் மீது அந்த அளவுக்கு மோகம் இருந்தது. அதனால தங்கத்துடைய விலை எந்த நாளிலும் வந்து குறையாது. திடீரென்று எந்த விஷயமும் ஏற்படாது. உலகம் அழிந்தாலும் அழிந்து விடுமே தவிர தங்கத்துடைய மதிப்பு எப்பவுமே குறையாது.